Welcome to Jesus God Palace in the name of Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அமே ஸ்தோத்திரம். எல்லோரும் சேர்ந்து என்னோடு துதியுங்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையானவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. பரிசுத்த தேவனே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர். மாட்சிமை மகத்துவமான தேவாதி தேவனே, வல்லவரே, நல்லவரே. ஹalleluya, ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவனவர். ஹalleluya. அதிசய கர்த்தரவர். ஹalleluya. அதிசயமானவர் அவர். ஹalleluya. எங்கள் அதிசயமான தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர். நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் வல்லமையை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மாற்றத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் பரிசுத்தமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. வல்லமை மிக்க செயல்கள் நம் வாழ்க்கையை செய்வ தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் வல்லவர், வல்லவர், நல்லவர். மகிமை ஆண்டவர், மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அற்புதர், அற்புதர். ஆராதனைக்கு தேவன் அற்புதர். மகத்துவமான தேவன் அற்புதர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்க ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள தேவனவர். ஹalleluya, ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்கு ஹalleluya, ஹalleluya. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய புகழ்ச்சிக்குரிய தேவன். ஹalleluya, ஹalleluya. எல் ஷடாய், எல் ரோயி, எபினேசரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, மகத்துவம் நிறைந்தவரே. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர். பரலோக தேவன் பரிசுத்தர். ஹalleluya. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya. நம்மை பரிசுத்த பாதையை நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya. எங்கள் கண்மணியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. அவர் அதிசய கர்த்தர் அவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகத்துவம் நிறைந்த தேவனவர். ஹalleluya, ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya. அவருடைய கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவருடைய மகிமைகளை காணும்படி கண்களை திறந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். சர்வ வல்லவர் அவர். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனை ஸ்தோத்திரிப்போம். சிருஷ்டி கர்த்தர். ஹalleluya, ஹalleluya. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எங்கள் வல்லமையை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. சர்வ லோகாதிபதியை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உன்னதர், உன்னதர். ஹalleluya. நம்முடைய தேவன் உன்னதர், உயர்ந்தவர், சிறந்தவர். நம்முடைய கண்மலை ஆகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் இயேசுவே. ஹalleluya. வார்த்தையான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தத்துவம் நிறைந்த தேவனே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் கிருபையே. ஹalleluya. கிருபையின் ஒளியே, சத்தியமும் ஜீவனுமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவரே சத்தியம், அவரே வழி, அவரே ஜீவன். ஹalleluya. பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. என்னால் எண்ணி பரலோகம் இல்லை என்று நமக்கு கற்று தந்தாரே. அவர் வழி எண்ணி பரலோகம் இல்லை என்று நாம் அறிந்தோமே. ஹalleluya. அதை நமக்கு கற்று தந்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தம் உள்ளவன் இனி பரிசுத்தம் ஆகட்டும் என்று நம்மை பரிசுத்தம் மார்க்கத்திற்கு நேராக கடன் நடத்தி செல்கிறாரே. ஹalleluya, ஹalleluya. நித்திய ஜீவனை ஸ்தோத்திரிப்போம். நித்திய ஜீவனவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் நித்திய ஜீவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நம்முடைய நித்திய ஜீவன். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. எங்கள் நித்திய ஜீவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் வல்லமையே, எங்கள் மகத்துவமே. ஹalleluya, 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 ஹalleluya. எங்கள் ஆராதனைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அற்புதர், அற்புதர். நம்முடைய தேவன் அற்புதர். ஆதி ஜலத்தில் அசைவாடிய தேவன் அற்புதர். எப்போதும் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன் அற்புதர், அற்புதர். ஹalleluya. அவருடைய அற்புதமான செயல்களுக்காக ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இப்போதும் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் உன்னதமான தேவனே இப்போதும் அசைவாடி கொண்டிருக்கிறீரே. அபிஷேக நாதனே. ஹalleluya. அவர் அபிஷேக நாதன்.
அபிஷேகத்தால் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. சோதரிக்கும் சோதரிக்கும் தேவாதி தேவதையுடைய அபிஷேகங்களுக்காக சோதரா. இப்போது எங்கள் குடும்பங்களில் அபிஷேகமாக இறங்கிக் கொண்டிருக்கிறீரே. வல்லமையே கண்களிலே அக்கினியே அக்கினியாக குடும்பங்களில் இறங்கிக் கொண்டிருக்கிறீரே. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். மகத்துவம் மாற்றுமை நிறைந்த தேவாதி தேவனையுமே சோதரிக்கிறோம். ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சமாதான பிரபு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நம்மை மீட்டாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வேதனைக்கு உட்பட்டு அடிமைத்தனத்தின் பிசாசின் அடிமைத்தனங்களுக்கு உட்பட்டு கடந்தோமே. நம்மை மீட்டெடுத்த தேவனை சோதரிப்பார். நம்முடைய ரட்சகர் நமக்கு சமாதானத்தை தரும்படியாக நமக்கு மன மகிழ்ச்சியை தரும்படியாக நம்மை மீட்டாரே. நம்முடைய மீட்பர் அவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய மீட்பரை சோதரிப்போம். ஹalleluya. நம்முடைய ரட்சகர் ரட்சகர் ரட்சகர். ஹalleluya ஹalleluya. ரட்சிப்பின் தேவனையுமே சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவன் அவர். நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. சர்வ லோகாதிபதியே. ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya. சுதந்திரம் தேவன் அவர். ஹalleluya. கல்வாரி நாயகன். ஹalleluya. நமக்காக ரத்தம் சிந்தி மீட்ட நம்மை ரத்தம் சிந்தி மீட்ட கல்வாரி நாயகனை சோதரிப்பவர். கல்வாரியில் நமக்காக வெட்டி சிறந்தாரே. ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்புக்காக சோதரிப்பவர். நம்ம எவ்வளவு அன்பு கொண்ட தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. அவருடைய விளக்கங்களுக்காக சோதரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவருடைய மகத்துவங்களுக்காக சோதரிப்போம். ஹalleluya. அவருடைய மகிமைக்காக அவருடைய கர்த்தத்துவங்களுக்காக சோதரிப்போம். ஹalleluya. அவரே அவரே. ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவன் ஒருவர் அவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நமக்கு போதுமான தேவன் அவர். ஹalleluya. நம்மை கரங்களில் ஏறிய தேவன் கல்வாரி நாயகன் கரம் பிடித்தாரே. நம்மை கரம் பிடித்து நடத்துகிறாரே. ஹalleluya. அதற்காக சோதரிப்போம். ஹalleluya. நித்தம் நித்தம் கரம் பிடித்து நடத்துகிறாரே. சோதரிப்போம் சோதரிப்போம். ஹalleluya ஹalleluya. எங்கள் கரை பிடித்த நாயகனே கல்வாரி நாயகனே சோதரிக்கிறோம். ஹalleluya. மாட்சி நிறைந்தவரே சோதரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்கு எவரையே சோதரிக்கிறோம். எங்கள் புகழ்ச்சிக்கு எவரையுமே சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனையுமே சோதரிக்கிறோம். சத்தியம் ஜீவனமானவரே சோதரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஒருபோதும் மாறாதவர் அவர். வாக்கு மாறாத தேவன். ஹalleluya. வசத்தை நன்மைகளால் முடிசூட்டுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையை வசத்தை ஆண்டவரே அவர் மகிமையால் நடத்துகிறாரே. வசத்தை நன்மைகளால் முடிசூட்டுகிறாரே. சோதரிப்போம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவாதி தேவன் அற்புதம். நம்முடைய தேவாதி தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர். கசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறாரே. நம்முடைய கசந்து போய் ஹalleluya துக்கத்தாலும் கண்ணீராலும் மடிந்து போய் விழுந்து கிடந்த நம்முடைய வாழ்க்கையை அவர் மதுரமாய் மாற்றுகிறாரே. சோதரிப்போம் சோதரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya. எங்கள் கல்வாரி நாயகனே சோதரிக்கிறோம். இயேசுவே இயேசுவே. எங்களுக்காக அல்லவா நீர் வந்தீர் ஆண்டவரே. எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஹalleluya ஹalleluya. எங்களை மீட்டெடுத்த தேவனே சோதரிக்கிறோம். அவர் நித்திய ஜீவன். அவர் நித்திய ஜீவ பாதையில் நம்மை நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரட்சிப்பின் தேவனே நல்ல மேய்ப்பரவர் அவர். நம்முடைய மேய்ப்பரவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவ பாதையை நமக்கு காண்பித்தாரே. காண்பித்துக் கொண்டிருக்கிறாரே. சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் வல்லவரே சோதரிக்கிறோம். எங்கள் நல்லவரே. ஹalleluya. மகத்துவமானவரே சோதரிக்கிறோம். மாட்சி நிறைந்தவரே பரலோக தேவாதி தேவனே சோதரிக்கிறோம். பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பமே சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வல்லவர் சர்வ வல்லவர் சிருஷ்டிகர். நம்முடைய சிருஷ்டி கர்த்தா கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்ற நாமமுடைய தேவாதி தேவனை சோதரிப்போம். ஹalleluya. எங்கள் இயேசுவே சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களை கரம் பிடித்த கண்மலையே சோதரிக்கிறோம். சோதரிக்கிறோம். அவர் நம்மை கரம் பிடித்த கண்மலை. நமக்கு அடைக்கலமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. நம்மை உள்ள கையில் வரைந்திருக்கிறாரே. சோதரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோதர சோதர. நம்முடைய ரட்சகர். ஹalleluya. தன்னுடைய கையில் வரைந்திருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. சோதர சோதர சோதர. அபிஷேகநாதன் அவர். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. நம்முடைய குடும்பங்களில் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya. அவருடைய வல்லமைக்காக சோதரிப்போம். அவர் வல்லமையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya. நம்முடைய குடும்பங்களை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya. அவருடைய அக்கினியை ஊற்றி நம்முடைய குடும்பங்களை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர். ஹalleluya ஹalleluya. இரக்கம் நிறைந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. இரக்கத்தின் தேவனே. ஹalleluya. எங்கள் மீது எப்பட்டுமாய் இரக்கம் வைத்த தேவனே சோதரிக்கிறோம். ஹalleluya. எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே. கடைசி சொட்டு ரத்தம் எங்களுக்காக அல்லவா சிந்தினீர். ஹalleluya. எங்களை மீட்கும்படியாக பாவ சாபத்திலிருந்து எங்களை மீட்கும்படியாக எங்களுக்கு சமாதானத்தை தரும்படியாக எங்களுக்கு விடுதலை தரும்படியாக எங்களுக்கு ரட்சிப்பை தரும்படியாக
ஹalleluya எங்களை மீட்டீரே நீர் கல்வாரியில் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே எங்கள் பாவ சாபங்களை நீர் ஏற்றுக்கொண்டீரே கல்வாரியில் எங்களுக்காக வெட்டி சிவந்தீரே ஹalleluya எங்களுக்கு வெற்றியின் வாழ்க்கையை தருவதற்காக நீர் கல்வாரியில் வெட்டி சிவந்தீரே ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya அபிஷேக நாமத்திலே சோதரிக்கும் அபிஷேகத்தால் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஹalleluya சோதரிக்கும் சோதரிக்கும் வல்லவர் வல்லவர் நல்லவர் மகத்துவம் நிறைந்தவர் ஹalleluya ஹalleluya எல் ஷடாய் எல் ரோயி எபினேசரே எங்களை காண்கின்ற தேவனே சோதரிக்கிறோம் அவர் நம்மை காண்கின்ற தேவன் கண்டு நம்மை அழைத்தாரே சிறுமைப்பட்டிருந்த நம்மை சிறந்து விளங்கும்படி அழைத்தாரே ஹalleluya ஹalleluya சோதரா சோதரா அபிஷேக நாதனே ஹalleluya ஹalleluya எங்கள் வார்த்தைகளில் பிரியமாய் இருக்கிறவரே சோதரிக்கிறோம் அவர் வார்த்தைகளில் பிரியமாய் இருக்கிறவர் ஹalleluya நம்மீது நோக்கமாய் இருக்கிறவர் நம்மீது நோக்கமாய் இருந்த நம்மை கண்டு அழைத்தாரே ஹalleluya ஹalleluya சோதரா சோதரா நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக நம்மை அழைத்தாரே சர்வ சிருஷ்டிகர் ஹalleluya சர்வ சிருஷ்டியின் எஜமானனை சோதரிப்போம் ஹalleluya ஹalleluya வல்லவரே சோதரிக்கிறோம் நல்லவரே சோதரிக்கிறோம் மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே சோதரிக்கிறோம் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர் மகத்துவம் மாணவன் ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் ஹalleluya நம்மை பரிசுத்த பாதையை நடத்துகிறாரே சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya பரிசுத்தம் உள்ளவன் இல்லை பரிசுத்தம் ஆகட்டும் என்று நம்மை பரிசுத்த பாதையை நடத்துகிறாரே நம்மை நீதிமான்களாக்கும்படியாக நம்மை அழைத்தாரே ஹalleluya 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 நித்திய ஜீவனே சோதரிக்கிறோம் ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே சோதரிக்கிறோம் அபிஷேக நாதனே சோதரிக்கிறோம் பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பமே ஹalleluya ஹalleluya எல் ஷடாய் எல் ரோயி ஹalleluya எங்கள் எபினேசரே சோதரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஜீவ நதியே சோதரிக்கிறோம் அவர் ஜீவ நதி நம்முடைய குடும்பங்கள் ஜீவ நதியாக பாய்ந்து கொண்டிருக்கிறாரே ஹalleluya வற்றாத ஜீவ ஊற்றவர் ஹalleluya ஹalleluya சோதரா 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 சர்வ வல்லவரே சோதரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் ஹalleluya நம்முடைய எஜமானன் அவரே எபினேசரே ஹalleluya 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 நமக்கு நன்மைகளை செய்யும்படியாக நம்மை அழைத்தாரே நன்மைகளின் நாயகனவர் ஹalleluya நன்மைகளின் நாயகன் ஹalleluya ஹalleluya நம்முடைய நன்மைகளின் நாயகனை சோதரிப்போம் ஹalleluya 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 மட்டுமாய் உதவிய எபினேசர் இனி நம்மை உதவி கொண்டிருக்கிறாரே நம்மை நடத்துகிறாரே சோதரிப்போம் ஹalleluya 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 சோதரா சோதரா மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே சோதரிக்கிறோம் அது சர்வ சிருஷ்டிகர் சிருஷ்டி கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஹalleluya 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 அவருடைய வல்லமையான கரங்களுக்காக சோதரிப்போம் அவருடைய மகத்துவங்களுக்காக சோதரிப்போம் அவருடைய வல்லமைக்காக சோதரிப்போம் ஹalleluya அவரே சத்தியம் அவரே வழி அவரே ஜீவன் அவருடைய வழிகளுக்காக சோதரிப்போம் அவருடைய ஜீவனுக்காக சோதரிப்போம் நித்திய ஜீவன் அவர் ஹalleluya 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 அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம்முடைய கண்களை திறந்தாரே சோதரிப்போம் ஹalleluya அவருடைய அறிவு வளர செய்தாரே ஹalleluya ஹalleluya நாம் காணாதிருந்த தேவனை காணும்படி செய்தாரே சோதரிப்போம் ஹalleluya 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 நம்முடைய மேல்படியை சோதரிப்போம் ஹalleluya ஹalleluya சோதரா 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 சர்வ லோகாதிபதியே சோதரிக்கிறோம் ஹalleluya நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் அவர் ஹalleluya ஹalleluya சோதரா சோதரா எங்கள் எஜமானனே சோதரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நமக்கு போதுமான தேவன் அவர் ஒருவரே ஹalleluya நம்முடைய அடைக்கலம் அவரே ஹalleluya ஹalleluya சோதரா 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 தேவாதி தேவனே சோதரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நம்முடைய நோக்கமாக இருந்த தேவனை சோதரிப்போம் ஹalleluya ஹalleluya பரிசுத்தமான தேவன் அவர் ஹalleluya ஹalleluya நம்மை பரிசுத்த பாதையை நடத்துகிறாரே சோதரிப்போம் நம்முடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துகிறாரே சோதரிப்போம் ஹalleluya அவருடைய அக்கினியை இறக்கி நம்முடைய குடும்பங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாரே சோதரிப்போம் ஹalleluya ஹalleluya நம்மை உள்ள கையில் வரைந்து பாதுகாத்து வழி நடத்துகிறாரே நம்மை காத்து தேவன் உடம்போதுமில்லை ஒருபோதுமில்லை ஹalleluya அவருடைய அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் நமக்கு வழி நடத்துகிறாரே ஹalleluya ஹalleluya சோதரா 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 அவரே அக்கினி அவரே மேக ஸ்தம்பம் ஹalleluya 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 சோதரா 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 மகத்துவமே ஹalleluya எங்கள் ஜீவனே ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரியவரே ஹalleluya இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே ஹalleluya நம் மத்தியில் ஹalleluya ஹalleluya அசைவாடி கொண்டிருக்கிறாரே அபிஷேகத்தால் அளவில்லாமல் ஊற்றி கொண்டிருக்கிறாரே ஹalleluya சோதரா 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 ஹalleluya எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே சோதரிக்கிறோம் மகத்துவமே உமது வல்லமையே ஹalleluya உமது வல்லமைக்காக சோதரா ஹalleluya ஹalleluya கர்த்தத்துவம் நிறைந்தவரே சோதரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya வல்லவர் 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 நல்லவர் சர்வ சிருஷ்டியின் எஜமானன் அவர் ஹalleluya பரலோகத்தில் வந்த ஜீவ அப்பமே ஹalleluya ஹalleluya இந்த ஜீவ நதியே சோதரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அபிஷேக நாதனே ஹalleluya ஆவியாயே ஆசீர்வாதி கொண்டிருக்கிற தேவனே உம்மை சோதரிக்கிறோம் ஹalleluya எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஹalleluya ஹalleluya எங்கள் வல்லமையே ஹalleluya சோதரா 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 ஹalleluya எங்கள் குடும்பங்களை சீர்படுத்திக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே சோதரிக்கிறோம் ஹalleluya எங்கள் குடும்பங்களை பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக திருப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே சோதரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மட்டுமாய் உதவிட எபினேசரே சோதரிக்கிறோம் இனிமேலும் உதவுகிற தேவனே
ஹalleluya எங்களை கரம்பிடித்த கல்வாரி நாயகனே சோதரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அவர் கரம்பிடித்த கல்வாரி நாயகன் ஹalleluya நம்மை சிந்தையாய் உள்ளவர் நம்மை நோக்கமாய் இருந்தவர் நம்மை மீட்ட தேவனவர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரமானவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஹalleluya ஹalleluya நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர 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 ஹalleluya ஹalleluya வல்லவர் மன்னவர் நல்லவர் நல்லவர் சிறந்தவர் உயர்ந்தவர் ஹalleluya 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 வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திர ஸ்தோத்திர இப்போது நாம் ஒரு ஆராதனை பாடலை பாடலாம். அவரை ஆராதிக்கிறது தான். எல்லாரும் கேட்டு பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்ததாகத்தான் இருக்கும். நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். நாம் அவருடைய நாமத்தை சொல்லி ஆராதித்தாலே போதும். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை 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 என்ற ரட்சகரே ஆராதனை என்ற ரட்சகரே ஆராதனை என்னை காண்பவரே ஆராதனை என்னை காண்பவரே ஆராதனை ஏசுநாதா ஆராதனை ஏசுநாதா ஆராதனை ஆரியான தேவா ஆராதனை ஆவியான தேவா ஆராதனை 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 இயேசுவே உமக்கு ஆராதனை இயேசுவே உமக்கு ஆராதனை என் ரட்சகரே உமக்கு ஆராதனை என் ரட்சகரே உமக்கு ஆராதனை என்னரை கிளமே ஆராதனை என்னரை கிளமே ஆராதனை வல்லமையே ஆராதனை வல்லமையே ஆராதனை வாழ்வின் ஒளியே ஆராதனை என் வாழ்வின் ஒளியே ஆராதனை என் நித்திய ஜீவனே ஆராதனை என் நித்திய ஜீவனே ஆராதனை 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 இயேசுவே உமக்கு ஆராதனை இயேசுவே உமக்கு ஆராதனை. இப்போதும் நாம வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். நாம் நேற்றைக்கு பார்த்தோம். என்ன பார்த்தோம் என்றால் நேற்றைக்கு பார்த்தது தேவன் பேசுவது எப்படி, நம்முடைய கர்த்தராகிய தேவன் பேசுவதை எப்படி அறிந்து கொள்வது, பிசாசு பேசுவதை எப்படி அறிந்து கொள்வது என்று நாம பார்த்தோம். அதே போலதான் இது அதுக்கு தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். தேவன் பேசுவது உண்டு அல்லது இல்லை அப்படின்னா ஏதோ அதை மட்டும் அப்போது பேசுவார். அடுத்து நாம அந்த வார்த்தைகளை நம்பிக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும். ஆபத்து நேரம் வரும்போது அவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருப்பார். எப்படி பயப்படாதே, பாசிட்டிவாக பேசுவார். பயப்படாதே, உன்னால் முடியும், போ போ, பயப்படாதே, கடந்து செல், இப்படியாக விடுதலை தருவேன், இப்படியாக அந்த ஆபத்து நேரம் அவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருப்பார். மற்றபடி நேரங்களில் அவர் தேவை ஏதோ அதை மட்டும் பேசுவார் என்று பார்த்தோம். ஆனால் பிசாசானவன் எப்போதும் நம்மை தொந்தரவு பண்ணி கொண்டே பேசிக்கொண்டே இருப்பான். உன்னால் முடியாது, உன்னால் முடியாது, நெகட்டிவாதான் பேசுவாய். உன்னால் முடியாது, நீ இது எப்படி செய்வாய், உனக்கு பலம் இல்லை, அப்படியாக அந்த நெகட்டிவாகவே பேசுவான். இப்படியாகத்தான் நேற்றுக்கு பார்த்தோம்.
என்று அழைக்கிறார், மீட்கிறார். ஒரு அடிமை, ஒரு பாவத்திலிருந்து நம்மளை மீட்கிறார். இல்லைன்னா ஒரு சாப வாழ்க்கை, சாபத்தினால நம்ம வாழ்க்கை முடிந்து போனது போல வாழ்க்கை இருக்கா, அல்லனா பாவத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போனது போல இருக்காது, இல்லை ஒரு நோயினால் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போனது போல இருக்காது. அந்த முடிந்து போன வாழ்க்கையிலிருந்து ஒரு உயிர் மீட்சியை தருவதுதான் நம்முடைய தேவன். அப்படியாக அவர் அப்போது எடுக்கிறார், நம்மை தூக்கி எடுக்கிறார். எடுத்து என்ன செய்கிறார் என்றால் கட்டளையை கொடுக்கிறார் என்று நாம் பார்ப்பேன். தேவன் எப்போதுமே நம்மை ஒரு இடத்திலிருந்து நம்மளை அழைத்து மீட்டுக் கொண்டார் என்றால், அதிலே ஒரு விடுதலை தந்தார் என்றால், அடுத்து அவர் கொடுப்பது எதாக இருக்கும், அவருடைய கட்டளையாகத்தான் இருக்கும். நீ இப்படித்தான் வாழ வேண்டும், அப்போதான் உன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பார், பரிசுத்த மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பார். அதுதான் தேவன். அப்படியாக ஆனால் பிசாசானவன் என்ன செய்வான் என்றால் பரிசுத்த மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க மாட்டான். ஆண்டவர் நாம் மத்தேயில பார்த்தோம், நேற்றுக்கு 4ஆம் அதிகாரம் 1 முதல் நாம் பார்த்தோம். அதுல 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே பிசாசு என்ன சொல்கிறான், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து 4:9, மத்தேயு 4:9, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்ப பாருங்க, பிசாசு மகிமையை காமிக்க எப்படி நான் இதை உனக்கு தருவேன், ஆனால் அது நல்லொழுக்கத்துக்கு ஏதுவாக இருக்காது, அது தீமைக்காக ஏதுவாக இருக்கும். வரும் நாட்களில் நம்முடைய வாழ்க்கை வீழ்ந்து போகும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார் என்றால் கட்டளையை தான் கொடுப்பார். முதலாவதாக நானே அன்றைக்கு சொன்னேன் ஒரு கட்டளை, உன்னை அந்த உன் பிள்ளைகள் நாளைக்கு கேட்பார்கள், அப்போது நீ என்ன சொல்ல வேண்டும், ஏன் ஆண்டவருடைய கட்டளை நீ நம்மை இப்படி அழைத்து கொண்டு வந்து ஏன் அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நமக்கு ஏன் இப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று அவர்கள் கேட்கும் போது, நீயும் உன்னுடைய எதிர்காலமும் நன்றாய் இருக்கும்படி இப்படியான ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, ஒரு நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார் என்று அந்த கட்டளைகளை சொன்னதாக சொல்லி, அடுத்தும் ஒரு கட்டளை, அவர் நிறைய கட்டளைகளை வைத்திருக்கிறார். அடுத்ததாக அவரை நேசிக்க வேண்டும் என்றுதான் சொல்லுவார். ஏன் அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்? நாம நினைக்கலாம், ஏன் எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அதை மிஞ்சினதா ஆண்டவர்? ஆமா, அவரை மிஞ்சினதான், நம்முடைய குடும்பத்தை மிஞ்சினதான் தேவன். ஏன் அவர் தானே நம்ம குடும்பத்தை அமைத்து தந்திருக்கிறார். அவர் அமைத்த குடும்பம் நமக்கு நல்ல புருஷனை, பிள்ளைகளை, எப்படியாக எல்லாரையும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் விட தன்னுடைய புருஷனை அதிகமாய் நேசிப்பார்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசிப்பார்கள். ஒரு சிலர் பணத்தை நேசிப்பார்கள், ஒரு சிலர் ஒரு வேலையை நேசிப்பார்கள், ஒரு சிலர் பதவி, புகழ், இப்படியாக ஒவ்வொன்றையும் நேசிப்பார்கள். எனக்கு பதவி வேணும், புகழ் வேணும், கீர்த்தி வேணும், இப்படியாக நேசிப்பார்கள். ஆனால் தேவன் சொல்வது என்னதான், என்னை நீ முழு உள்ளத்தோடு நேசி. அவர்தான், அதுதான் அவருடைய பிரதான கட்டளை. ஏன் அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்? அவரை நாம் நேசித்தால்தான் வருகிற ஆபத்துகளில் இருந்து நம்மை தப்பி பிழைக்கும்படி அவன் செய்வார். அவரை மட்டும் நேசிக்கும் போது அவரை சார்ந்து இருக்க முடியும். நம்ம பிள்ளைகளை நம்ம பிள்ளைகள் 2ஆம் பட்சம், நம்முடைய குடும்பம் 2ஆம் பட்சம், தேவன் தான் முதல். எல்லாத்துக்குமே தேவன் என்ன சொல்றாங்க, எனக்கு முதல் இடம், முதல் பலன், எல்லாத்துக்குமே முதல் தான் அவன் கேட்பாரு. காரணம், அப்படியாக நாம அவரை நேசிக்கும் போது முழு மனதோட தான், முழு உள்ளத்தோடு என்னை நேசி என்று சொல்லியிருக்கான். உபாகமம் 6:5 அவன் சொல்கிறான், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. ஏன் அவன் சொல்கிறான்? நாளைக்கு நாம நன்றாய் இருக்கும்படி அவரை சார்ந்து, எல்லாவற்றுக்கும் அவரை தான் நாம் சார்ந்திருக்க வேண்டும். முன் உள்ளத்தோடு நேசிக்காத எனக்கு ஒரு ஆளை ரொம்ப நம்ம நேசிக்கிறோம். அப்ப நாம என்ன பண்ணுவோம், எல்லாம் அவர்களுக்காக தியாகம் பண்ணுவோம். அவங்க எது கேட்டாலும் கொடுக்க தயாரா இருப்போம். அவங்கள நம்ம முழுமையா நேசிக்கிறோம். அதே மாதிரி நம்ம தேவனை முழுமையாய் நேசிக்கும் போதுதான் அவருக்காக நம்ம தியாக உணர்வோடு செயல்பட முடியும். எப்படி? அவரை நேசிக்கும் போதுதான் நம்ம அதிகமா ஜெபிக்க முடியும். ஐயோ, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு நிறைய நன்மைகள் செய்கிறார் அப்படின்னு நம்ம தியாகம், அந்த உணர்வு, அந்த முழு உள்ள அன்பு, அவர் மீது அன்பு பாய்ந்து ஓடுவதனால் அவர் சொல்வதன்படி நடக்க முடியும். அவருடைய கட்டளைகள் இருக்க அப்போதான் கீழ்ப்படைய முடியும். ஐயோ, எனக்காக என்னை மீட்டவர், வியாதியிலிருந்து மீட்டவர், பாவத்திலிருந்து மீட்டவர், எனக்காக ரத்தம் சிந்தியவர், அந்த முழு உள்ளம் எனக்காக அவர் நன்மை செய்திருக்கிறார். அப்படி இருந்த அந்த எண்ணம் வரும்போதுதான் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நமக்கு நடக்க முடியும். என்னை மீட்கும் போது அவர் கட்டளை வைத்தாரு. என்னவென்றால் அது நீங்க கேட்ட அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஏன்னா ஆதாமும் ஏவாளையும் படைத்து விட்டு அவங்களுக்கு கட்டளை வச்சாரு. என்ன கட்டளை? நீங்க நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியை புசிக்க கூடாது, நீங்க புசித்தால் சாதியர்கள். அதே மாதிரிதான் எனக்கு கட்டளை வைத்தாரு. அப்ப நீங்க நினைப்பீங்க, ஏன் ஆண்டவர் வைக்கிறாரு? அது நன்மைக்கு ஏதுவாரு. என்ன அழைக்கும் போதும்
அந்த தேவன் அந்த ஆண்டுடைய இதுக்குள்ள கொண்டு வரும்போது அவர் எனக்கு முதலாக கொடுத்தது என்னை தவிர அந்த முழு உள்ளத்தோட நேசிக்கணும். அதெல்லாம் எனக்கு அப்ப தெரியாது, அந்த கட்டளை இங்க இருக்குதுன்னே தெரியாது. ஆனா அவர் எனக்கு கொடுத்தது என்னை தவிர நீ வேற யாரையாவது நேசித்தாய் என்றால் அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்ன ட்விஸ்ட் என்றால் உன் பிள்ளைகளை சாகடிப்பேன். இது எனக்கு கொடுத்த கட்டளை. ஏன் அவர் அப்படி சொன்னாரு? அது எங்க பாசையில அவங்க மொழிகள்லயே பேசிடுவாரு. எங்க மொழியில அவர் பேசுறது என்னன்னா, மாம் பிஞ்சு உதிர்க்கிற மாதிரி உன் பிள்ளைகளை உதிர்த்துறேன். மாம் பிஞ்சுனா என்ன? அந்த மாமரத்துல காய் வருது, அந்த பூல இருந்து காய் விரிஞ்சு வரும்போது ஒரு மலை தூரல் வந்ததுன்னா எல்லாமே உதிர்ந்து போயிடும். அதே மாதிரி நான் ஒரு உழுக்கு உழைக்கிறேன்னா உன் பிள்ளைகள் இல்லாமல் போவார்கள். அப்படியாக அவரு கட்டளை அப்படி ஒரு இது வைக்கிறாரு, ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஏன்னா நான் ஆண்டவருடைய கட்டளையில சரியாக கடந்து போக வேண்டும். அவனை தவிர நான் யார் மீது அன்பு வைக்க கூடாது. இவரை பிள்ளைகள் மேல் கூட அன்பு வைக்க கூடாது. பிள்ளைகளை நேசிக்கலாம், ஆனால் அதிகமாய் முதலிடம் தேவனுக்கு தான் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த வேதத்துல அப்படிதான் இருக்குது. ஆனா எனக்கு அப்ப தெரியாது. ஆனால் நான் அதுக்கு கலங்கல்ல, நான் பயப்படவில்லை. நான் ஏன் கலங்கல்ல, ஏன் பயப்படலைன்னு சொன்னா காரணம் உண்டு. நான் தான் அவரை நேசித்து வருகிறேன். நான் அவரோடு இருக்கும் போது எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு எதுவும் வராது என்று எனக்கு அப்ப மனசுல இருந்தது. ஏன்னா நான் அவரோடு தானே இருக்கிறேன். அப்ப என் பிள்ளைகளுக்கு என்ன வர? ஒண்ணுமே வராது. அப்படியாக நான் மனதில் சிந்தித்து அப்படியாக நினைத்திருந்தேன். ஆனா ஒவ்வொரு காலமும் நான் என்ன பண்ணுவேன்னா அதை மனசுல வைத்திருந்தேன். என் தேவன் என் பிள்ளைகளை கரங்களில் ஏந்தி வழி நடத்துவார் என்று. அதே போலதான் அடுத்ததாக பாருங்க, உபாகமம் 13:3 அந்த தீர்க்க தரிசியானாலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்கிறவைகளை கேளாதிருப்பாயாக உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அப்ப அந்த ட்விஸ்ட் ஏன் வைக்கிறாரு? நம்மை சோதிக்கும்படியாக. என்னை முழு உள்ளத்தோடு அவர்கள் நம்புவார்களா, என்னை முழு உள்ளத்தோடு நேசிப்பார்களா என்று சோதிக்கும்படியாகத்தான் தேவன் அங்கே நமக்கு இது பண்றாங்க. அப்படி நம்ம கடந்து செல்லும் போதுதான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும். இல்லை என்றால் பாருங்கள், நீதிமொழிகள் 1:27 நீங்கள் பயப்படும் காரியம் பூசல் போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகாரியம் பண்ணுவேன். அப்படி நம்ம நடக்கலன்னு சொன்னா அவரை முழு உள்ளத்தோடு நம்ம நேசித்து நமக்கு அவருக்கு முதலிடம் கொடுக்க போகாத போது அவர் அமைதியா இருப்பாரு. ஆனா ஆபத்து வரும் பூசல் போல் ஒண்ணு வேண்டாம். நமக்கு எல்லாருக்கும் தெரியாது கொரோனா காலகட்டத்தில் என்ன நடந்தது என்று உங்களுக்கே தெரியும். நிறைய பணம் வச்சிருந்தாங்க, நிறைய கோடீஸ்வரர்கள் நிறைய பணம் வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களால் வாழ்க்கை அங்கே ஆகரியமாயி போனது. எப்படி என்று நீங்களே சொல்லுங்கள். எப்படி? அவங்களுக்கு ஒரு சிலிண்டர் கிடைக்கல, அவ்வளவு பணம் வச்சிருக்காங்க. சிலிண்டர் தட்டுப்பாடு வந்ததனால் தங்களுடைய இறுதி மூச்சை முடித்துக் கொண்டு போனார்கள். அவர்களுக்கு என்ன பண்ற ஆகரியம் வந்தது. ஆனால் அதே இதுல நம்ம தேவனோடு இருந்தோம், தேவனுக்கு முழு உள்ளத்தோடு முழு உள்ளம் கொடுத்து நாம இருந்தோம் என்றால் நமக்காக எங்கிருந்தும் சிலிண்டர் உருவாகும். நமக்கிட்ட பணம் இல்லைனாலும் உருவாகும். ஆனால் அவர்கிட்ட பணம் இருந்தது, பேர் இருந்தது, பெரிய பெரிய மனுஷர்கள் உதவி பண்ணுகிறவர்கள் இருந்தார்கள். அப்போதும் அவர்களுக்கு அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்ததனால் அவர்களால் வாழ முடியவில்லை. மேற்கொண்டு வாழ முடியாத இறுதி வாழ்க்கையும் வந்து எத்தனையோ பிரேதங்கள், எத்தனையோ மனுஷர்கள் இறந்த உடம்புகளுக்கு மேலே ஒன்றன் மேல் ஒன்றாக போட்டுதான் எத்தனையோ பேரே புதைத்தார்கள். பாருங்கள், அப்ப பெரிய ஆபத்துகள் வரும்போது தேவன் கண்ணை மூடிக்கொண்டிருப்பார். அப்ப நமக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார் என்றால் அது எதற்காக? அதுக்காக நம்ம பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்கிறார் என்றால் அது நன்மைக்கு. அன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்கு இந்த மரத்தின் கனியை சாப்பிடாதே என்று சொன்னார். அதை சாப்பிடுவதால் நீ சாவாய் என்று சொன்னார். அவர்கள் அதை மீறி சாப்பிட்ட போது அவர்கள் வாழ்க்கை, அதன் நிமித்தம் அந்த சந்ததிகள் எல்லாருடைய வாழ்க்கையும் எப்படி அமைந்தது? அது ஒரு செத்து போன வாழ்க்கையாகத்தான் இருந்தது. நித்த கண்ணீரான வாழ்க்கை, நித்தம் செத்து பிழைக்கிற வாழ்க்கை தான் இருந்தது. ஆகவே அப்ப தேவனை சார்ந்து வாழும்போது நமக்கு அந்த வாழ்க்கை வராது. எனவே நாம் எல்லா நேரங்களிலும் அவருக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதனால் தேவனை மட்டும் நம்ம முழு உள்ளத்தோட நேசித்தாலே போதும். அந்த எல்லா உணர்வுகளும் நமக்கு வரும். ஐயோ என் தேவன், அவருக்கு தான் முதலிடம், அவர் சொல்படி நாம நடக்கணும், அவர் சொல்படி நாம எல்லா நேரத்திலும் கடந்து செல்ல வேண்டும் என்கிற மனப்பக்குவம் வரும். அந்த நேசிப்பு, அந்த முழு உண்மையான உள்ளம் நேசிக்கிறதுனால நமக்கு அந்த எல்லா தியாக உணர்வும் வரும். அவருடைய கட்டளைகள் தியாகம் என்றால் அவருடைய கட்டளைகளை கை கொள்வதுதான்.
அது எதற்காக? நாளைக்கு நாமும் நம்முடைய சந்ததிகளும் நன்றாய் இருக்கும்படியாகத்தான். ஏன்னா நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்வோம். பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்லும் போது அது என்னைக்கு நீதியா இருக்கு நம்முடைய வாழ்க்கை. ஏதோ குற்றங்குறைகள் இருந்தாலும் தேவன் இதை செய்யாதே என்று நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது நாம் அந்த பாதையில் கடந்து செல்வதனால் மட்டும் அல்ல, நாம் விட்டு போற சந்ததி, அவர்கள் சந்ததி நம்ம கற்றுக் கொடுக்கிறது எதற்காக? நம்ம பிள்ளைகளுக்கு தேவனுக்கு மேலுள்ள அந்த பயபக்தியை கற்றுக் கொடுப்போம். அந்த முழு உள்ளத்தை தேவனை நேசிக்கிறது அவர்கள் சந்ததிகளுக்கு இப்படியாக தலைமுறையாக அவர்கள் ஒவ்வொருத்தரும் கற்றுக் கொடுக்கும் போது அந்த அவர்களுடைய வாழ்க்கை நல்லது, ஒரு நீதியாக இருக்கும். அது ஒரு சந்தோஷம், மனநிறைவு வாழ்க்கையா இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க பரம்பரையா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது. காரணம் அந்த அவர்கள் ஒவ்வொருவரும் கற்றுக் கொடுக்கிற அந்த நீதி. அதை நாம் கற்றுக் கொடுக்கும் போது அதன் வழியாக நாம கடந்து செல்லும் போது நம்ம பயப்படவே தேவையில்லை. இல்லை என்றால் தேவன் அன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் நான் அதை காத்துக் கொள்ளவில்லை என்றால் எப்படி வாழ்க்கை இருக்கும்? தினம் செத்து போன வாழ்க்கை, தினம் கண்ணீரான வாழ்க்கை. அதை நாம கடைபிடித்து அதன் வழியாக வரும்போது நமக்கு மனமகிழ்ச்சி. எந்த ஆபத்து வரட்டு அவர் கரங்களில் தாங்கிக் கொள்கிறார். எந்த தீமை வரட்டு, மனுஷர்களால், பிற மனுஷர்களால், பெரிய மனுஷர்களால் வரட்டு, யாரால் வந்தாலும் அவர் தம்மை கரங்களில் மூடி மறைத்து காத்துக் கொள்வார். இல்லை என்றால் அவர் ஆகவியம் பண்ணுவார், கண்ணை மூடிட்டு இருப்பாரு. பெரிய ஆபத்து வரும்போது தம்மை கண்ணை மூடாமல் இருப்பாங்க. எனக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, நிறைய பணம் இருக்குது, அப்படியாக நான் எப்படி தப்பி பழைப்பேன் என்று. இல்லை, ஆபத்து நேரம் எப்படியும் அந்த நாமக்கு நம்ம கண்ணு முன்னாடி என்ன கொரோனா நாம பாக்குறோம். எவ்வளவு பணம் இருந்து எவ்வளவு இது இருக்குது, அவங்க எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள், அவர்களால் அந்த ஒரு சிலிண்டர் வாங்க முடியல. காரணம் தட்டுப்பாடு எங்க ஒன்று வந்தது. அப்ப தட்டுப்பாடு வந்தது என்றால் ஒருத்தர் அவங்க தன்னை தப்பி பிழைப்பதற்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, யாரையானாலும் பாக்குறது இல்ல, கண்ணை மூடிட்டு இருக்கிறாங்க. தேவன் எப்படி கண்ணை மூடுகிறார்களோ அதே போல் மனுஷர்கள் ஒவ்வொருத்தரும் கண்ணை மூடுகிறார்கள். அவர்களுக்கு நான் தப்பி பழச்சா போதும் என்கிற நிலை வருகிறது. அதனால் நாம் அவளை முழு உள்ளத்தோடு நேசிக்கிறவர்களாக இருக்கும் போது ஆபத்து காலம் நமக்கு அது உதவியாக இருக்கும். இப்போது நாம என்ன பண்ணலாம்? நம்முடைய கடைசி தன்னைத்தானே சுழதி தண்ணீர் ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் இந்த காலையில முதல் இந்நேரம் எப்படி வாழ்ந்தோம்? தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோமா? தேவனை எழும்பினதும் தேவனை ஆராதித்தோம், தொழுது கொண்டோமா? அவரை பணிந்து கொண்டோமா? அவருடைய பிரசன்னத்தில் நாம் மூழ்கினோமா? அவருடைய பிரசன்னம் தான் அந்த நாள் முழுவதும் நம்மை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வழி நடத்தும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாய் இருந்ததா? அவருக்கு பிரியமாய் நாம் நடந்து கொண்டோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கே நாம் சிறு மிஸ்டேக் இருந்தாலும் அவரோடு ஒப்புரவாகிக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய செல்ல பிள்ளை, நான் உம்மில் முழு அன்போடு இருக்கிறேன் ஆண்டவரே என்று ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, என்னை பரிசுத்த பாதையில் என்னை என் குடும்பத்தை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமே ஸ்தோத்திரம். ஒப்புரவாகிக் கொள்வோமாக. அடுத்ததாக என்ன செய்வோம் என்றால் கல்வாரி சிலுவைக்கு நேராக எல்லாரையும் அங்கே ஒப்படைப்போம். உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்க குடும்பத்தில் வியாதியா இருக்கிறார்களோ அவர்களை கல்வாரி சிலுவையில் வைங்கள். ஆண்டவரே, இந்த கல்வாரி சிலுவையில் மீது எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்ட அந்த கல்வாரி சிலுவையின் பாதத்தில் எங்களை வைக்கிறோம் என்று அர்ப்பணியுங்கள். வியாதியாக இருக்கிறீர்களோ எல்லாரும் கொண்டு தங்களை அர்ப்பணியுங்கள். அந்த பாதத்தில் வைங்கள். நான் வைக்கிறேன் என்று சொல்லுங்கள். அதுதான் வையுங்கள் என்றால், ஆண்டவரே என்னை நான் உமது பாதத்தில் வைக்கிறேன், சிலுவை பாதத்தில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அவருடைய ஜீவ ரத்தம் நம்முடைய வியாதிகளை நீக்கும், நம்முடைய வியாதிகளை சுத்திகரிக்கும், பரிசுத்தப்படுத்தும், புது ஜீவனாக மாற்றும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும், நம்முடைய குடும்பத்தை ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தும். எல்லாரும் இங்கே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது உமது ஜீவ ரத்தம் வியாதி எங்கெல்லாம் விளைவிடமாய் இருக்கிறதோ சரீரங்களில் எல்லா இடங்களிலும் ஊற்றப்படுவதாக, ஒரு விடுதலையை கட்டளை இருப்பதாக. உம்முடைய ஜீவ ரத்தம் ஆண்டவரே சரீரத்தை சுத்திகரிப்பதாக, ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிப்பதாக. ஆமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதிகள் எல்லாம் நீங்கி போகட்டும். வியாதிகள் ஆண்டவரே அவர்களுக்கு சுகத்தை கொண்டு வருவதாக உமது ஜீவ ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சுகர் நோயாக இருந்தாலும், எந்த பலவீனமாக இருந்தாலும், எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும், கட்டியா இருந்தாலும் எல்லாம் நீங்கி போகட்டும். உமது ரத்தத்தால் அங்கே ஒரு சுத்திகரிப்பு நிறைவேறுவதாக. உமது ரத்தமே மறந்து. ஹல்லேலூயா, ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்கள் மீது ஊட்டப்படுவதாக உமது ஜீவ ரத்தம். குடும்பங்கள் பரிசுத்தத்துக்கு நேராக திசை திரும்புவதாக. ஆமே ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அடுத்ததாக அவங்க குடும்ப தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன தேவைகள் எல்லாம் தேவனோடு சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பங்களில் பொருளாதார ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. குடும்பங்கள் கடன் பிரச்சனையோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் ஆண்டவரே கடன் பிரச்சனையில் அவர்களை மீட்டுக் கொள்வீராக. அவர்களுக்கு பணங்களை ஆண்டவரே கடன்கள் கிடைக்கும்
வரும்படியான வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. அதுதான் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படியான வழிவாசல்களை அவர்களுக்கு திறந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, குடும்பங்கள் வீழ்ந்து போன குடும்பங்களை திரும்ப எடுத்து கட்டுவீராக. பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக கட்டுவீராக. குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை கொடுக்கிறோம், அவர்களை மீட்டுக் கொள்வீராக. ஆண்டவரே, அவர்களை உமது கரங்களில் ஆண்டவரே கரங்களால் போட்டு உமது அன்பில் ஆண்டவரே அவர்களை அனுப்பீராக. அமே ஸ்தோத்திரம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற வரங்களை ஆயத்தப்படுத்தும். அவர்கள் தங்களுடைய துணையை கண்டறியக்கூடிய அந்த கிருமிகளை கொடுப்பீராக. அமே ஸ்தோத்திரம், படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற போது எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் நல்லபடியாக படித்து நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு நல்ல ஞானத்தை ஒரு கிருமியை கொடுப்பீராக. அவர்களை பலனோடு நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேலும் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மாய விலைகளில் சிக்கி தவிக்காமல் ஆண்டவரே உமது நித்திய ஜீவ பாதைக்கு நேராக வழிநடத்தும். பெற்றோர்களுக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாக, நித்திய ஜீவனை பெறுவதற்காக ஆண்டவரே அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. அமே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக இப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் நீர் பதிலை கட்டளையிடுவீராக. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கட்டளையிடுங்க. தொலை தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் ஒருவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே உண்மை தொழுது கொள்கிற குடும்பம், உண்மை அறிகிற அறிவியல் குடும்பங்கள் வளர உதவி பண்ணுங்க. ஆண்டவரே ஜெபாவிய குடும்பங்களில் ஊற்றுங்க. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஒரு கருத்தில் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லாவற்றுக்கும் பதிலை கட்டளையிடுங்க. ஆசீர்வதிங்க. வருஷங்களில் உடைய நன்மையால் குடும்பங்களை உங்கள் நன்மையால் நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்லாம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போது சாட்சிக்கு நேராக பகிர்ந்து கொள்ளலாம். சாட்சி பிரியா ஒரு சாட்சி சொல்லியிருந்தார். அவள் சில காரணங்களுக்காக அவளுடைய பெற்றோர் குடும்பம் அவளை ஒதுக்கி வைத்திருந்தாங்க. அவங்க அம்மா பேசுவாங்க, என்னாலும் எப்போதும் கிடையாது, ஏதோ ஒரு டைமே யாருக்கும் தெரியாம பேசிட்டு இருந்தாங்க. நேற்றுக்கு அவ அந்த பிரேயர் நேரத்துல ரொம்ப அழுது இருக்கிறா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு என்னுடைய தாயாரை நான் பார்க்க முடியாதோ, இப்படிதான் என் வாழ்க்கையோ என்று அழுது ரொம்ப கண்ணீர் விட்டு அழுத போது இன்னைக்கு நேற்றைக்கு தான் அழுதா. ஆனா இன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவங்க வீட்டுக்கே போகும்படி தேவன் அந்த வழியை திறந்து கொடுத்திருக்கிறாரு. அவளை வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க பெற்றோரே அவங்க அம்மாவே கூப்பிடுறாங்களாமா என்று அங்கேயே போய் சாப்பிட்டு வர்ற அளவுக்கு ஆண்டவர் அந்த மனமகிழ்ச்சியை அவளுக்கு கொடுக்கிறார். பாருங்க, எப்படி நீ கலங்காத, நான் இருக்கிறேன், நான் உன் தாயாரை சந்திக்க வைக்கிறேன். அப்படியாக ஆண்டவர் எப்படியாக கொண்டு செல்கிறார் பாருங்கள். தேவன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற தேவன். அடுத்ததாக ஸ்பெஷல் பிரேயர். இது எல்லாரும் சேர்ந்து இந்த பிரேயரை நம்ம ஜெபிப்போமாக. இது ஒரு முக்கியமான அவசர ஜெபம். எங்க சபையில இடம் விஸ்தரிப்பு திட்டம் ஒண்ணு இருக்குது. கவனமா கேளுங்க. எங்க சபையில இடம் விஸ்தரிப்பு திட்டம். அவங்க அதுக்காக 3 மாசத்துக்குள்ள 1 கோடி பணம் தேவை. அதுக்காக எல்லாரும் ஒருமித்து இப்ப அந்த சபைக்காக, எங்க சபைக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க. 1 கோடி பணம் 3 மாசத்துக்குள்ள வேணும். அதற்காக தேவன் இப்போது அந்த பணத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். எல்லாரும் எங்க சபைக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். நீ கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே இந்த இட விஸ்தரிப்பு திட்டத்துக்காக அவசரமாக உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவசர காலங்களில் கரங்களை நீட்டுகிற தேவன் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே அந்த இட விஸ்தரிப்பு திட்டத்துக்காக 1 கோடி பணத்தை நீர் ஆயத்தம் பண்ணுவீராக. திறக்காத பெட்டிகள் திறக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. திறக்க மூடப்பட்ட வாசல்கள் திறப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய இதயங்களை ஏவுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உமது ஆவி அங்கே கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. கடினப்பட்டிருக்கிற இதயங்கள் கொடுப்பதற்கு ஆண்டவரே, மனதில்லாமல் கடினப்பட்டிருக்கிற இதயங்கள் இப்போது திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தால் திறக்காத பெட்டிகள் அங்கே திறந்து கொடுப்பதாக. ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உமது கரத்தின் வல்லமே ஒவ்வொருவர் மீதும் அங்கே திருப்பப்படுவதாக. இதற்காக ஆண்டவரே ஹல்லேலூயா. கேட்டதற்கு அதிகமாய் பணம் அங்கே குவியலாக ஆண்டவரே நிரம்புவதாக. இயேசுவின் நாமத்தால் ஆமென். அடுத்ததாக ஸ்பெஷல் பிரேயர். சொல்லுமா. ஆமா 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 அவ சொல்லியிருந்தா. இப்போது அவன் இந்த குழந்தைக்காக ஜெபிக்கலாம். இப்போது பிரியாவுடைய குழந்தைக்கு அவனுக்கு காய்ச்சல், இப்ப சளி கொஞ்சம் ஆரம்பமாயிருக்கு. அப்ப சளியினால் வந்த காய்ச்சல்.
அதனால அந்த குழந்தைக்காக நம்ம செபிக்கிறோம். ஆண்டவரே சோதரை போதும் அந்த குழந்தைய உமது கரத்தில் கொடுத்திருக்கிறேன். அவனுக்கு அந்த பலவீனத்தை நீக்கி போடுவீராக. அவனை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த சளி பிரச்சனையிலிருந்து அந்த காய்ச்சலின் பிரச்சனையிலிருந்து அவனை முற்றிலும் விடுவிக்க வேண்டும் செபிக்கிறோம். குழந்தை சமாதானத்தோடு இருக்க உதவி பண்ணுவீராக. குழந்தையை பாதுகாத்துக் கொள்ளுங்காமே இயேசுவின் நாமத்தால் ஆமென். அடுத்ததாக இவர் அப்துல் என்கிறவருக்காக அந்த பெரியவருக்காக ஜெபிக்கலாம். அவருக்கு இந்த கால்கள் நல்ல இப்ப பரவாயில்ல, முன்னாடி இருந்ததை விட நல்லா நடக்கிறாரு. மீண்டும் அவருக்கு ஒரு சாட்சி இருக்குது. அவங்களோட பேசுகிறாரு. நாம நினைக்கலாம் எப்படி பேசுவதென்று. அவர் பேசுகிறாரு. எப்படி பேசுகிறார் என்றால், ஆண்டவரே என்னை நடத்தி செல்லும், என்னை ஒவ்வொன்றிலையும் எனக்கு கட்டுத்தாரும் நடத்தி செல்லும் என்று அவர் அறியாது தேவனை அறியாது இருந்தார். இப்போது அறிந்ததுக்கு அப்புறம் அவரே நம்ம சொல்லி கொடுக்கறதுபடி அவராகவே மீண்டும் அவராகவே எப்படி பேசணும் அவருக்குள்ளேயே அவர் பேசுகிறார். அதே மாதிரி மற்றவர்களும் பேசி பழக வேண்டும். ஆண்டவரே என்னை நடக்க பண்ணுங்க, இன்னும் அதிகமாய் நடக்க பண்ணுங்க, விரைவாக நடக்க பண்ணுங்க அப்படியாக அவர் கேட்கிறார். அந்த விசுவாசத்தை ஆண்டவன் வெற்றிக்கிறார். அவர் அங்கே கிரியை செய்து கொண்டே இருக்கிறாரு. மீண்டும் அவருக்கு இன்னும் அந்த சொத்து பிரச்சனைகள் இருக்கு. அதுல இருந்து அவங்க சீக்கிரமாய் மீண்டு அந்த இதுல ஒரு வெற்றியை காண வேண்டும். அதுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களை உமது கருத்து ஒப்படைத்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன். ஆண்டவரே அவர்களோடு பேசுகிற தேவன். நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நடக்க சொல்லித்தாரும் கர்த்தாவே என்பது போல் அவர்களை ஒவ்வொரு நாளும் அவர்களை நடத்துவீராக. மேலும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் கண்டபடியாக நடக்க உதவி பண்ணுங்க. ஒரு வல்லமை கால்களில் பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் வல்லமையால் கால்களை நிரப்புவீராக. அவருக்கு சுகர் ப்ராப்ளம், பிரஷர், எல்லா ப்ராப்ளத்திலும் ஒரு விடுதலையை கட்டளையிட வேண்டும் செபிக்கிறோம். அதே மாதிரி அந்த அவங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை எல்லாம் நீக்கி போடுங்க. அவர்கள் வாழ்க்கை சமாதானத்தோடு இப்போது நடத்துவதை இனியும் நடத்துவீராக. அந்த சொத்து பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அந்த சொத்து பிரச்சனை ஆண்டவரே அவர்களுக்கு திருப்ப அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் அவர்கள் கையில் வரும்படியாக உதவி பண்ணுவீராக. அதை நல்ல விற்பனைக்கு நீர் ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தால் கட்டளை இருக்கிறோம். ஆமென். அடுத்ததாக ஸ்பெஷல் ஜெபம். சொல்லுங்க. கேக்குது. ஆமா காஞ்சனாவுக்கு நாம செபிக்கலாம். காஞ்சனாவு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மகளை உங்களுக்கு கருத்தில் கொடுக்கிறோம். அவளுக்கு அந்த புண்ணுகள், வாயில் புண்ணு, வயிற்றுல அந்த அல்சர் ப்ராப்ளங்கள் எல்லாம் நீக்கி போடுவீராக. ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் அவளுக்குள் ஆண்டவரே எங்கும் இறங்கட்டும். ஆண்டவரே அந்த உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை இறங்கி அதெல்லாம் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தால் இப்போது ஒரு விடுதலையை கட்டளை இடுகிறோம். அந்த புண்களிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளை இடுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர மகள் வெற்றிப்பை பெற்றுக்கொள்ள நீ உதவி பண்ணுவீராக. மகள் ஆண்டவரே தினந்தோறும் உண்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கிற மகளாக மாற்று. அவளுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த அலர்ஜி ப்ராப்ளங்கள் நீங்கி போகட்டும். ஆண்டவரே ஸ்கின் அலர்ஜியினால் ஏற்பட்ட அந்த பலவீனத்தை நீ நீக்க போட வேண்டும் செபிக்கிறோம். உமது வல்லமை அந்த மகளுக்கு பாய்ந்து செல்வதாக. இயேசுவின் நாமத்தால் மகளுக்கு ஒரு விடுதலை கட்டளை இடுகிறோம். ஒரு சமாதானத்தை கட்டளை இடுகிறோம். இயேசுவின் நாமத்தால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்ததாக நாம முடிக்கலாமா? சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குது. அதாங்க எனக்கு காதுக்குதான் கொஞ்சம் வந்துக்கா. காதுக்கு ஆமா சரிக்கலாம். நீங்க பயப்படாதீங்க. அது காதும் தான். அப்புறம் அவர் இன்னைக்கு காலையில போட போட்டுட்டு வந்துச்சு வீட்டுக்குங்க. அப்படிங்களா? சரி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாம் மாற்றுவாரு. நமக்கு இப்போ ஒரு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது சுபா அம்மாவுக்காக ஜெபிக்கலாம். அவங்களுக்கு அந்த காது இருக்கிற பிரச்சனையை நீங்கி போவதாக. ஆண்டவரே உமது கல்வாரி ரத்தம் இறங்கட்டும் அந்த இடங்களில். ஆண்டவரே உமது கரம் தொடுவதாக. தொட்டு ஆண்டவரே எந்த இடத்தில் பலவீனமா இருக்கிறதோ அந்த இடத்தை நீ சரி செய்வீராக. இயேசுவின் நாமத்தால் கட்டளை இருக்கிறோம். நீ சரி செய்கிற தேவன். ஆண்டவரே உறுப்புகளை சரிப்படுத்துகிற தேவன், உறுப்புகளை சீர்படுத்துகிற தேவன். இப்போது அந்த இடத்தை சீர்படுத்த சரி செய்வீராக. ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்தால் கட்டளை இடுகிறோம். ஆண்டவரே அவருடைய புருஷனை உமது கருத்தில் கொடுக்கிறோம். குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற அவரை நீர் மீட்டுக் கொள்வீராக. அவருக்குள் மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே அவரும் உங்களுடைய வெற்றியை பெற்றுக் கொள்ள உதவி பண்ணுங்க. ஆண்டவரே குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மைகளால் முடி சூழ்வீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஆமென். இப்போதும் நாம முடிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்தே சொல்லுங்கள்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. ஆமென்.